வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல். செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றக்கூட முறைகளையும் வேல் அபிஷேக முறைகள் மற்றும் அதனுடைய பலன்கள் இவையே தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாளுங்க. வெற்றிலை தீபம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெற்றிலை தீபத்தோட அருமைகள் என்னன்னு பார்க்கலாம். வெற்றிலை என்றாலே மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லுவாங்க. அந்த வெற்றிலையில் முருகனுக்கு தீபம் போட்டால் சகல தோஷங்களும் நீங்கும். வீடு நல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாகும். திருமண தடைகள் விலகும். வேலை பிரச்சனை, பண பிரச்சனை இது எல்லாம் சரியாகும். எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும். அதிகாலையில் எழுந்து வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நம்ம குளிச்சு முடிச்சுட்டு ஒரு செவ்வாய் ஓரையில் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணலாங்க. முருகர் இருந்தால் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. வேல் இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. நான் வேல் வச்சுருக்கேன். நான் அதுக்கு அபிஷேகம் பண்ணுறேங்க. முதல்ல தண்ணீர்னால தாங்க அபிஷேகம் பண்ணணும். தண்ணீர் ஊற்றி சுத்தப்படுத்திட்டு பால் அபிஷேகம் தாங்க நான் இப்போ பண்ண போகிறேன். பால் அபிஷேகம் பண்ணோம்னா ஆயுள் விருத்தியாகும், குடும்ப விருத்தியாகும், குல விருத்தியாகுங்க. ஜாதக தோஷம் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி எப்போதும் கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம அபிஷேகம் செய்யும்போது தண்ணீர் ஊற்றி சுத்தம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு தீப ஆராதனை காட்டணுங்க. அப்படி காட்டும்போது அவருக்கு உகந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். நான் காயத்ரி மந்திரம் சொல்லுவேன். இல்லைன்னா அவருடைய உங்களுக்கு அது தெரியலனா நீங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள், ஆராதனை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு 27 தடவை சொல்லிவிட்டு ஆராதனை பண்ணி முடிச்சிருவாங்க. நீங்களும் அது போல் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா தயிர் அபிஷேகம் தாங்க பார்க்க போகிறோம். தயிர் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணால் மகப்பேறு உண்டாகும். இதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் உண்டு. இது ரொம்ப உன்னதங்க. குழந்த வரம் கிடைக்கும். இன்றைக்கி சில பேருக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டில் தயிர் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி வீட்டில் தயிர் கொண்டு அபிஷேகம் பண்ண முடியலன்னா கோவில்கள் நடக்கும் அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுங்க. குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிட்டுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நறுமணத்துடன் கூடிய சந்தன அபிஷேகங்க. இதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும், உடல் பீனி நீங்கும், சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிட்டுங்க. நோய்கள் தீரும், செல்வ செழிப்பும் உண்டாகும், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். இதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகுங்க. நம்ம 4வது என்ன பண்ணுறோன்னா விபூதி அபிஷேகம் பண்ணுறோங்க. விபூதி இதனுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, நம்ம மிகப்பெரிய காரியங்கள் செய்யும் முன்பு விபூதினால் அபிஷேகம் செஞ்சோன்னா காரியத்தடை கண்டிப்பாக நீங்குங்க. நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும். அப்புறம் திருமண தடை நீங்குங்க. நீண்ட நாள் நம்ம தடைப்பட்டு நினச்சிருக்க காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இது சகல ஐஸ்வர்யத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். இது முக்கியமாக காரியத்தடை நீக்கும். அதனால் திருநூறு அபிஷேகம் கண்டிப்பாக செய்யுங்க. நம்ம 5வது என்ன பார்க்குறோன்னா அபிஷேக பொடிங்க. இது மங்கள காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். நம்ம வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். தனம், தானம் இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தனமும் சரி தானியமும் சரி பெருகும். இந்த அபிஷேக பொடி பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக இது கிடைக்குங்க. இதோட விலையே பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். நீங்கள் கேட்டு பாருங்கள். இது அபிஷேகத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்து 6வது பார்த்திங்கன்னா தேன் அபிஷேகம் பண்ணுறேங்க. தேன் பார்த்திங்கன்னா இதனுடைய சிறப்பு கடன் தொல்லையிலிருந்து நம்ம கண்டிப்பாக மீளலாங்க. அப்புறம் இந்த இசை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது நம்ம தேனில் அபிஷேகம் பண்ணோம்னா சங்கீத வன்மம் கண்டிப்பாக பெற்றுத்தராங்க. அதனால் தேனில் அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா நான் பன்னீர் கொண்டு தான் அபிஷேகம் பண்ணுறேன். கடைசியாக நம்ம பன்னீரை கொண்டு அபிஷேகம் செய்யணுங்க. அதன் பிறகு நம்ம தண்ணீரை கொண்டு அது கழுவக்கூடாது. அப்போது தாங்க நறுமணமாக இருக்கும். பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வறுமை நீங்குங்க. பன்னீரில் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் கூட. பன்னீர்னால் நம்ம அபிஷேகம் செய்யணும்னு பார்த்திங்கன்னா தொழில் நல்லா பெருக வாய்ப்பு கிடைக்குங்க. சரும நோய் நீங்கும். நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. பாருங்கள், அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதை அப்படின்னு நல்லா சுத்தப்படுத்தி பித்தளைன்றதுனால அது ஈரம் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக தொடச்சி முடித்து எடுத்து வச்சுருங்க. நான் மேடையை நல்லா ஈர தண்ணி போட்டு தொடச்சிட்டு
நம்ம அபிஷேகம் பண்ண வேலை நிறுத்துறதுக்காக ஒரு மனை போட்டு ஒரு தட்டு வச்சுருக்காங்க. தட்டில் வந்து நான் நெல் பரப்பி வச்சுருக்கேன். நீங்கள் அரிசி கூட வச்சுக்கோங்க. நான் ஒற்றைப்படியில் பொட்டு வச்சுருக்கேன். நான் அதை வந்து அந்த தட்டில் வச்சிடுறேங்க. வச்சுட்டு கூர்மையான பகுதியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எலுமிச்சைப்பழம் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எலுமிச்சைப்பழம் வைக்கிறதுக்கு அங்கே வசதி இல்லைன்னா நீங்கள் சந்தனம் மட்டும் அது மேலே வச்சு விட்டுருங்க. கூர்மையாக இருக்கக்கூடாது. நான் வந்து அவருக்கு வந்து விளக்கெல்லாம் வச்சு அலங்காரப்படுத்தியிருக்கேங்க. என்கிட்ட இருக்க குட்டி குட்டி முருகரெல்லாம் நான் அது கூடவே வச்சுருக்கேன். இது நான் வாங்கலைங்க, எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அதனால் வச்சுருக்கேன். நான் வல்லக்கோட்டை முருகரையும் திருப்பூரூர் முருகரையும் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு மனை வைத்தோ இல்லை தட்டு வச்சோ நட்சத்திர கோலம் போடுங்க. நான் என்னோடய பூஜை அறை மேடையிலேயே போடுறேன். நட்சத்திர கோலம் போட்டு அதுக்கு நடுவில் வந்து ஓம் என்ற வார்த்தையை எழுதுங்க. அந்த 6 மணிகளையும் பார்த்திங்கன்னா சரவண பவா என்ற 6 எழுத்துக்களை நம்ம எழுதணுங்க. நான் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வச்சுருக்கேங்க. தட்டு வச்சுட்டு பச்சை அரிசியை அது மேலே தூவிக்கிறேன். வெற்றிலை பார்த்திங்கன்னா நான் 6 எடுத்திருக்கேங்க. நுனி வடியாமல் பூச்சி எதுவும் அரிக்காமல் நல்ல வெற்றிலையாக எடுத்துக்கலாம். அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு சுத்தமான துணியில் நல்லா துடைச்சிருங்க. அப்புறம் வந்து அந்த காம்பில் பார்த்திங்கன்னா மூதேவி இருக்காங்க. அந்த காம்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நுனியில் பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சுக்கோங்க. நுனியில் தாங்க நம்மளுக்கு மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. பாருங்கள், நான் 6 வெத்தலையும் நுனியில் வந்துட்டு குங்குமம் மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். விளக்குன்னு பார்த்திங்கன்னா குத்து விளக்கு ஏற்றலாங்க. குத்து விளக்கு வச்சு நம்ம தீபம் ஏற்றிட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் விளக்கு ஏற்றலாம், ஒரு விளக்கு ஏற்றலாம், 6 விளக்கு ஏற்றலாம், அகல் விளக்கு ஏற்றலாம், இல்லை பித்தளையோ வெள்ளியோ எதுவாக இருந்தாலும் ஏற்றலாங்க. நான் பார்த்திங்கன்னா 5 அகல் விளக்கு எடுத்திருக்கேங்க. அந்த 5 மண் அகல் விளக்குகளுக்கும் ஒற்றைப்படையில் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கிறேங்க. அப்புறம் என்கிட்ட ஓம் விளக்கு இருக்குது. அதுக்கும் ஒற்றைப்படையில் பொட்டு வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து தொடர்ந்து பூஜை செஞ்சோம்னா நிச்சயமாக முருகன் கைவிட மாட்டாருங்க. முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு வந்து ரொம்ப ஆற்றல் அதிகங்க. அதுவும் செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா எடுத்த காரியங்கள் தடையின்றி நடக்குங்க. தீராத கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவ்வளோ வேலையெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காதுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஈவினிங் வந்ததுக்கப்புறமா 6 மணிக்கு மேலே 8ஓ 9ஓ எந்த டைம் இருந்தாலும் சரி, நீங்கள் முருகரை நினச்சி அவருக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் மனசார கையெடுத்து கும்பிட்டு அவருக்கு பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர் கைவிட மாட்டாருங்க. உங்களால் முடிஞ்ச வந்து பிரசாதம் ஒரு பால் காய்ச்சி வச்சுருங்க, இல்லை ஒரு கல்கண்டோ காய்ந்த திராட்சையோ எதுவாக இருந்தாலும் வைங்க. நீங்கள் செவ்வாய் ஓரையில் பண்ண முடியலன்னா கூட ஈவினிங் மேலே கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். நினச்ச காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. அப்புறம் அதே போலன்னா சில பேர் கேட்டாங்க, இந்த வெத்தலையை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா அந்த வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை வயதானவங்களுக்கு, நம்ம வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க. அப்படி வயசானவங்க யாரும் இல்லைன்னா நம்ம பூக்கள், காஞ்ச பூக்கள்லாம் எடுத்து வச்சுருவோம் பார்த்தீங்களா, சாமி ஃபோட்டோவில் எல்லாம் இருந்து அதில் போட்டுருங்க. கால்படாத இடத்துல போட்டுருங்க. ஒரு கவரில் போட்டு குளத்துலையோ இல்லை ஏதோ ஒரு ஆற்றுலையோ போட்டுருங்க. இல்லைனா ஆடு மாடுக்கு கூட இதெல்லாம் கொடுக்கலாங்க. எதுவுமே முடியலனா மரத்து கீழேயாவது போட்டுருங்க கால்படாத இடத்துல. அப்புறம் நீங்கள் ஒரு விளக்கு வைக்கிறதா இருந்துச்சுன்னா 6 வெத்தலையை வந்து மயில் தோகை போல் விரிச்சிட்டு அதன் மேலே விளக்கு வைங்க. நான் 6 விளக்கு வைக்கிறேன். ஒரு வெத்தலை மேலே ஒரு விளக்கு அப்படின்னு வைக்கிறேன். அதனால வந்து வெத்தலையை வந்து அந்த விளக்கு வந்து அதோடைய அனல் அதில் படுற மாதிரி நான் வைக்கிறேங்க. நீங்கள் எத்தனை விளக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் 6 வெத்தலையை தட்டில் மேலே வைங்க. கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து விளக்கு இருக்கணுங்க. வெற்றிலையோட நுனி பார்த்திங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நாம் அந்த கிள்ளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த காம்புங்களில் வந்து விளக்குக்குள்ளே போட்டுடுங்க. சுத்தமான பசு நெய் ஊற்றுங்க. அப்படி இல்லைனா வந்து நல்லெண்ணெய் ஊற்றுங்க. வேறு இந்த கலப்பட எண்ணெய்லாம் வேண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களால் முடியலனா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சொட்டு அளவு நெய் ஊற்றுங்க முடியாத பட்சத்தில். அப்புறம் வந்து பச்சை கலர் திரி தாங்க நான் போட்டிருக்கேன். எப்போதும் பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு திரியை போடுங்க. நான் பச்சை திரியை தாங்க 2ஆக திரித்து நான் இதில் போட்டிருக்கேன். எப்போதும் பார்த்திங்கன்னா விளக்குங்களை பார்த்திங்கன்னா தீக்குச்சினால் ஏற்றாமல் ஒரு துணை விளக்கு கொண்டு இல்லைன்னா வந்து ஊதுவத்தி
இதனால நம்ம தீபத்தை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பஞ்சபாத்திரம் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பன்னீர் ஊற்றிட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி இதெல்லாம் போட்டு தண்ணி சேர்த்து நான் வந்து அதை வலது பக்கமாக வச்சுருக்கேங்க. எப்போதும் நம்ம பஞ்சபாத்திரம் பார்த்திங்கன்னா வலது பக்கம் தாங்க நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுக்கு வலது பக்கமாக இருக்கணும். சாமிக்கு வந்து அது இடது பக்கமாக இருக்கணுங்க. அதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பூக்கள் கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்கேங்க. நாம் எப்போதும் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னதாகவே நம்ம பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணணும். நான் மறந்துட்டேன். அதனால் வந்து இப்போ வந்து பூக்கள்லாம் அலங்கரித்து நான் வச்சுக்கிறேங்க. முருகருக்கு வந்து செவ்வரளி ரொம்ப பிடிக்குங்க. நான் செவ்வரளி எனக்கு கிடைக்கல. அதனால நான் வந்து மல்லிப்பூவே நான் வச்சுருக்கேங்க. வாசமுள்ள பூன்றதுனால நம்ம ஓம் விளக்குக்கும் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் பூக்கள்னால நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாங்க. பிரசாதம்னு நான் பார்த்தீங்கன்னா பிரசாதமாக தினை மாவு தாங்க வைப்பேன். இன்றைக்கி எனக்கு நேரம் இல்லைங்க. அதனால் வெத்தலை பாக்கு, பழம் இதாங்க நான் வச்சுருக்கேன். விளக்கை ஏற்றிட்டு வெத்தலை தீபம் முன்னாடி வந்து அமர்ந்து செவ்வாய் பகவானையும் முருகன் பெருமானையும் வேண்டிக்கோங்க. முடிஞ்சால் காயத்ரி மந்திரம், முருகப்பெருமானுடைய மந்திரம் அனைத்தும் சொல்லுங்கள். அது ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து வீடு முழுக்க சாம்பிராணி புகைய காமிச்சிங்க. எல்லா இடத்துக்கும் சாம்பிராணி புகைய காமிச்சிட்டு கற்பூரம், ஆரத்திலாம் எடுத்து பூஜையை முடிச்சுக்கோங்க. முருகப்பெருமானை வந்து வழிபடுவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம்னு அப்படி சொல்லலாங்க. முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பு இருக்குது. நான் மனம் குளிர அளவுக்கு முருகனுடைய மேலுக்கு அபிஷேகம் செஞ்சாங்க. அபிஷேகம் முடியறதுக்குள்ளே ஓம் சரவணா பாபா, ஓம் முருகா போற்றி நான் 108 முறைன்னு சொல்லிட்டாங்க. முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்ம கண்ணுக்கு வந்து வராதுங்க. நம்ம மனசுக்குள்ளே முழுக்க அந்த முருகனுடைய இது தாங்க இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. ஒற்றைப்படையில் இருக்கட்டும், நிச்சயமாக மாதம் ஒரு முறையாவது அபிஷேகம் வந்து பண்ணணுங்க. முருகரை வந்து கிருத்திகை, சஷ்டி, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு அவரை வணங்குங்க. என்னால் முடிஞ்ச அபிஷேகங்கள் எல்லாம் நான் மனம் நிறைவாக பண்ணேன். நம்ம எந்த மாதிரி பூஜை பண்ணாலும் சரி, அந்த கடவுளை முழு மனதோடு நம்ம நம்பணுங்க. முழுமையாக நம்பிக்கை வச்சு எந்த பூஜையும் செய்யுங்க. நிச்சயமாக நிறைவேறும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரம் ஒதுக்கி என் வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறை குறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.